நீ என்ன சொல்றீங்க? சூனியம் ஒண்ணு இல்லைன்னு நம்பணும், அப்பதான் ஈமானு. சூனியம் இருக்குன்னு சொன்னா நீ முஷ்ரிக்கா போயிடுவ. சூனியத்தை நாம் நிராகரிக்கிறோம் என்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்றாங்க அவங்க? சூனியம் ஒண்ணு இல்லவே இல்லைங்கிறாங்க. இப்படி சொன்னீங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். ஷைத்தானை நிராகரிக்கிறோம்னு சொன்னா அதுக்கு என்ன அர்த்தமா போயிடும்? கடைசியில ஷைத்தான் ஒருத்தன் இல்லவே இல்லைன்னு சொல்றதா ஆயிடும். அப்படி அர்த்தம் ஷைத்தான் இருக்கிறான், அவனை நம்பாதேன்னு அர்த்தம். அவன் பேச்ச கேட்காத, அவன் வழியில போவாத, சிறுக்கு பண்ணாதன்னு அர்த்தம். இப்லீஸ் இருக்கா, அவனை நம்பாத, நம்பினா காஃபிரா போயிடுவார். இப்லீஸ நம்ப கூடாதுங்கிறதுக்காண்டி இப்லீஸே ஒருத்தன் இல்லைன்னா சொல்லுவீங்க? இப்லீஸ பின்பற்ற கூடாது, இப்லீஸ் சொல்றதை ஏற்றுக்க கூடாது. இப்லீஸை நாங்கள் நிராகரிக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்லீஸ்னு ஒரு கான்செப்ட் இல்லைன்னா சொல்றோம். சூனியத்தை நம்பாதேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? சூனியத்தை நம்பக்கூடியவன் சொர்க்கத்தில் புக மாட்டான் ஹதீஸ் பண்ணது காட்டுவாங்க. பத்திகளா சூனியத்தை நம்பினா காஃபிரு, நாங்க அதை தானங்க சொல்றோம். இந்த பாருங்க, இந்த தலப்பிங்கெல்லாம் பாருங்க சூனியம் இருக்குன்னு சொல்றாங்க, யாருமே சொல்றதுக்கு கூட முன்னின் கிடையாது. யாரா சூனியத்தை நம்புறாங்க? அல்லாஹ்வை நம்புறோம். சூனியத்தை நம்புறதுன்னா என்ன? சூனியத்தை செய்யறது. நீங்க சிலையை நம்புறீங்களா நம்பலையான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? நம்பலன்னு சொல்றீங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? இவ்வளவு பெரிய சிலை இருக்குது அதெல்லாம் இல்லைன்னு சொல்றீங்களான்னு கேட்டா இருக்கு, நான் அதை வழிபட மாட்டேன்னு அர்த்தம். அதெல்லாம் சொல்லுவீங்க நீங்க. புரியுதா உங்களுக்கு? இருக்கு, இந்த இருக்கு சிலை இருக்கு, இந்த வழிபாடு இருக்கு, எல்லாம் இருக்கு, நான் இதை நம்ப மாட்டேன், நான் இதை வணங்க மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இருக்கு, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், இது ஏன் கொள்கை அல்ல. அதே போலதான் சூனியம் இருக்கு, நான் அதை செய்ய மாட்டேன், நான் அதை நம்ப மாட்டேன். சிலைகளை மறுத்து அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்பவன் உறுதியான வளையத்தை பற்றி பிடித்துக் கொண்டான். அதுக்கு என்ன அர்த்தம்? சிலைகள் என்று ஒன்று உலகத்தில் இல்லவே இல்லை. ஆனா முட்டா பெரிய இன்காருன் ஹக்கீகத் ஆயிடும். சிலையை விட்டுருங்க, இப்லீஸுக்கு வாங்க. இப்லீஸை நம்புறீங்களா இல்லையா இருக்கிறீங்களா? இப்லீஸ் கெட்டது செய்வானு, அதான் சூனியம். சூனியங்கிறது ஒண்ணும் கிடையாது, இப்லீஸுடைய செயல். அதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. சூனியம் என்பது யாருடைய செயல்? இப்லீஸுடைய செயல். இப்லீஸுடைய துணைகள் ஷைத்தான்கள், ஜின்களுடைய செயல். ஜின்னு மனிதனுக்கு பயத்தை உண்டாக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அந்த ஆயத்துல ஓதி காட்ட மாட்டாங்க. சூரத்துல் ஜின்னுல வன்னஹு கான ரிஜாலுன் மினல் இன்சி யஊதுன பிரிஜாலின் மினல் ஜின்னி ஃபஸாதுஹும் ரஹகா. மனிதர்களில் உள்ள ஆண்கள் ஜின்களில் உள்ள ஆண்களிடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள், அந்த ஜின்கள் இந்த மனிதர்களுக்கு மேலும் பயத்தை உண்டாக்கின. இது அல்லாஹ் சொல்ற வசனம். அல்லாஹ் சொல்ற ஹல் உனபியுக்கும் அலா மன் தனஸ்ஸலு ஷயாத்தீன் தனஸ்ஸலு அலா குல்லி அஃபாக்கின் அதீம். ஷைத்தான்கள் யார் மீது இறங்குவார்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அதிகமாக பாவம் செய்யக்கூடிய, அதிகமாக இட்டுக்கட்டக்கூடிய காஃபிர்கள் மீது அந்த ஷைத்தான் இறங்குகிறான். அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன? குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தது என்ன? சூனியம் இருக்கு, செய்யாத, செஞ்சா காஃபிர் ஆயிடுவார்.